ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். கும்பராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு பாதகாதிபதி குரு வக்கரமாக இருக்கார். அதனால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு குரு பார்வை. அதனால் நீங்கள் எதை சொன்னாலும், பொய்யே சொன்னாலும் உண்மையாக நம்பிடுவாங்க. மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். புதிய சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதே சமயம் வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத முற்பகுதியில் எப்போ உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும்னா, மாத பிற்பகுதி 15ஆம் தேதி 17ஆம் தேதி தாண்டி எடுத்தனாலே செலவுகள் ஜாஸ்தி ஆகும். முதல்ல சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வராரு, அதுக்கப்புறம் சூரியன் வராரு, அதுக்கப்புறம் செவ்வாய் வராரு, அதுக்கடுத்து கடைசியாக 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் வராரு. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாத்தையும் எதிர்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பை, அந்த தைரியத்தை குரு கொடுக்குறார். குடும்ப விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஆனால் குடும்பத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. வார்த்தையை கொடுப்பீங்க, நிறையா கடன் கொடுத்துற செட்டில் பண்ணினான்ட்டு, அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது. கடனை அடைக்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க, கடன் அடைக்கிறதுக்கு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 8 மாலை 6:39 முதல் ஜனவரி 11 விடியற்காலை 4:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும்.
வார்த்தைகளில் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் எப்போ சார் எனக்கு சரியாகுமா ஏதாவதுன்னா, குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். பாதகாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வருவதில் தாமதம் ஏற்படும். உயர்வே வராமல் கூட போகலாம். நீங்கள் சொத்து சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது. பணத்தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை. குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள், எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்குனே உங்கள் மனைவி இருக்காங்க. நீங்கள் எதை வேணால் பேசுங்க, அவன் நல்லவன் சொல்லுங்கள், இவங்க கெட்டவன் சொல்லுவாங்க. அவன் கெட்டவன் சொல்லுங்கள், இவங்க நல்லவன் சொல்லுவாங்க. உங்கள் பையனை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் மனைவி உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. உங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் அம்மாவை நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கெட்டவம்பாங்க. எங்கள் அம்மா வந்து சரியில்லை அப்படின்னா ஆமாம்மா உங்களுக்கு அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இவங்க விட மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மனைவியாலும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கணவனாலும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை. மாத பிற்பகுதியில் தூக்கம் கெடும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு எதை நினச்சாவது வழக்கு நினச்சி கவலைப்படுவீங்க. வழக்கு சம்மந்தமாக நிறைய பிரச்சனை வருது, அது சம்மந்தமாக கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாத பிற்பகுதி கவலையை தரும். இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் மனோதிடத்தையும் குரு பகவான் கொடுப்பார். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த குரு பகவான்னு சொன்னல, அவரை ஹயக்ரீவரை வழிபடுங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு. உங்கள் வேலையை பார்க்க போக உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக அந்த ஹயக்ரீவர் நிற்பார். அப்பேற்பட்ட தெய்வம் அவர், சாதாரண ஆள் கிடையாது. அவர் உங்களுக்கு துணையாக இருந்து சமயோஜித புத்தியை கொடுத்து எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற நல்ல வழியை காட்டுவார். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக ஒரு ஊதி தள்ளிட்டு போயிடுவீங்க. இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.